இப்போ இறைவன் கையிலேருந்து வந்து இறைவன் அடையிறது எல்லாருக்கும் நமக்கு தெரியும், ஓரளவுக்கு உணர முடியுது. இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து உருவாக்கி பஞ்சபூதங்களால் வளர்ந்து பஞ்சபூதங்களை இப்போ அடைகிறதுன்னு சொல்றீங்களே, அது எப்படி? இப்போ பாருங்க, நம்ம உடல் பஞ்சபூதங்களால் வாழ்கிறது. இந்த 5 சக்தி நமக்குள்ள இல்லை. அப்படி ஒரு சக்தி வெளியேறினா கூட இந்த உயிர் உள்ள தங்காது. எப்படின்னு பாருங்க. இப்போ உடல்ல வெப்பம் இருக்கு இல்லையா, சூடு. இந்த சூடு இல்லைன்னா இல்லை ஜில்லிட்டு போச்சுன்னு வச்சுங்க. சூடு என்பது அக்னி பகவான். இந்த அக்னி பகவான் தான் நம்ம அந்த உடம்புல சூடு இருக்கு. இந்த சூடு வெளியேறி ஜில்லிட்டு போனா என்னன்னு பேரு? போனோம் இல்லையா? அப்போ செத்து போட்டாரா என்னன்னு பார்க்கறது, உடம்பு போட்டால் ஜில்லுன்னு ஆகி போச்சு உடம்பு, அவர் செத்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அந்த அக்னி பகவான் நம்ம உடலை விட்டு சென்று விட்டால் இது பணமாகி விடுகிறது. ஜில்லுன்னு இருக்கிற உடம்புல வாழ முடியாது. அதே மாதிரி காற்றுன்னு எடுத்துங்க, வாயு பகவான், பிராணவாயு. சரி, பிராணவாயு இல்லைன்னா நம்மளால வாழ முடியுமா? சாப்பாடு இல்லாமல் ஒரு சில வாரங்கள் வாழலாம், இல்லை சில மாசங்கள் கூட வாழ்ந்துடலாம். நீர் இல்லாமல் சில நாட்கள் வாழலாம். ஆனால் பிராணவாயு இல்லாமல் சில நிமிடங்கள் கூட வாழ முடியாது. அப்ப அந்த வாயு பகவான் நம்மளிருந்து வெளியேறிவிட்டால் வாழ முடியுமா? மூச்சு விடாம முடியாது, இறந்து விடுகிறோம் இல்லையா? அப்படி பூமின்னு எடுத்துங்க. பூமியில் என்ன இருக்கு? பூமி தான் நம்ம தாங்கிக்கிட்டு இருக்கு. அது முக்கியம் அல்ல. இந்த உடல் ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமலும் இருக்கணும்னா சாப்பாடு வேணும், மருந்துங்க வேணும் இல்லையா? சித்த வைத்தியத்தில் சொல்லுது மருந்தே உணவு, உணவே மருந்து அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட நம்ம மருந்துன்னு தனியாக தான் சாப்பிட்டு இருக்கோம். மூலிகைகள்னு வைங்களேன், இதெல்லாம் எங்க விளையுது? பூமியில. பூமியில அது விளையலை அப்படின்னா, பூமி இல்லாமல் போச்சு, விளையாமல் போச்சுன்னு வைங்க, நம்ம உயிர் வாழ முடியுமா? முடியாது. நமக்கு உயிர் வாழணும்னா அந்த உணவு வேணும். உணவு பூமியில தான் இருக்கு. நம்மை தாங்கிக் கொள்வதற்கு இந்த பூமி வேணும். அப்படி அந்த பூமி இல்லாமல் போனால் நம்மால் வாழ முடியாது. இப்படி நீர் அல்லது வருண பகவான் அவர் உடலை விட்டு போனாலும் போச்சு. ஏன்னா ரத்த ஓட்டம், நிணநீர் ஓட்டம், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற இந்த சத்து பொருள் எல்லாம் உடம்பெல்லாம் எடுத்துட்டு போறதெல்லாம் இந்த ரத்தம் தான். நம்ம ஆக்சிஜன் உள்ள போற பிராணவாயுவை உடம்புக்கெல்லாம் எடுத்துட்டு போறதெல்லாம் இந்த ரத்த ஓட்டமும் நிணநீர் ஓட்டம் எல்லாம் தான். இந்த தண்ணி நீர் அது நம்ம வருண பகவான். அந்த வருண பகவான் போய் இதெல்லாம் உறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ, தண்ணி இல்லாமல் காஞ்சு போச்சு அப்படின்னா உயிர் வாழ முடியுமா? என்ன முடியாது, இறந்துடுவோம். அதில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். கடைசியில் ஆகாயம் தான் என்னங்க போச்சு, அது ஆகாயத்தில் இருக்கு இருக்கு. ஆகாயம் என்பது அறிவு. 6வது அறிவு என்பது இறைவனுடைய, நமக்கு இறைவன் தந்த ஒரு வரப்பிரசாதம், மற்ற உயிரினங்களுக்கு கொடுக்கல. அந்த 6வது அறிவு நம்ம எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானங்கிறோம். எஞ்சான் உடம்புக்கு சிரசு பிரதானம். அந்த சிரசில் மூளையானது அந்த கபால பெட்டிக்குள் மிக பத்திரமாக ஷாக் அப்சர்வர் மாதிரி லிக்விட் எல்லாம் இருக்கு. பல தோல்கள்லாம் போட்டு பிடிச்சுன்னு இருக்குது, ஸ்ப்ரிங் மாதிரிலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பத்திரமா நமக்கு படைச்சு வச்சிருக்காரு இறைவன். ஏன்னா இது டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது மிக பொட்டியில் போட்டு நல்லா அழகாக வச்சிருக்காரு. அதற்கு சக்தி எங்கிருந்து வருகிறது என்றால் ஆகாயத்திலிருந்து வருகிறது. அறிவு, ஆகாய சக்தி. அப்போ அந்த மாதிரி அந்த ஆகாய சக்தியை அது ஏற்றுக்கொண்டு இந்த இயற்கையாகவே அந்த அறிவு மனிதனுக்கு செயல்படுகிறது. இப்போ அந்த மூளை இல்லாமல் போச்சுன்னா, மூளை வேலை செய்யாமல் போச்சுன்னா, மூளை இருக்கு வேலை செய்யலைன்னு வச்சுக்கோ, உயிர் வாழ முடியுமா? என்ன முடியாது.
அந்த மாதிரி இந்த 5 சக்திகளில் தான் இந்த உடல் வாழ்கிறது. இப்போ உங்களுக்கு உதாரணம் சொன்னேன் நான். அதனால் இந்த கருவில் இருக்கும்போது கூட அந்த உடல் இப்படி தான் உருவாகுது. இந்த 5 சக்திகளால் தான் உருவாகுது கருவில் இருந்து. கடைசியில் என்ன நடக்குது? இந்த 5 சக்திகளையே போய் அடைந்து விடுகிறது. இறந்து போகிறோன்னு வைங்க. உடல் உயிரை விட்டு, அதாவது உடலை விட்டு உயிர் வெளியேறி விட்டது. இந்த உடல் சுடுகாட்டுக்கு எடுத்துன்னு போகப்படுது. இந்த சுடுகாட்டில் இதை எரிச்சிடுறாங்க. எரிச்சா கொஞ்சம் காத்தோட போயிடுது, கொஞ்சம் சாம்பல் மண்ணோட போயிடுது. நம்ம கொஞ்சம் எடுத்துன்னு போய் கடலில் கலக்கிறோம், இல்லைன்னா நதியில் கொண்டு போய் கலக்கிறோம், தண்ணியிலையும் கலந்துடுறோம். அதனால இந்த உடல் மண்ணோடு மண்ணாகி போகிறது. இல்லை புதைச்சா கூட என்ன நடக்குது? மண்ணோட மண்ணாக தான் போகிறது, பூமியோடு பூமியாக மாறிவிடுது. அதில் சில இதெல்லாம் ஆவியாக வெளியேறி விடுகிறது. இந்த மாதிரி அந்த பஞ்சபூதங்களையே போய் அடைந்து விடுகிறது. எல்லா அழியக்கூடிய பொருள்களும் பஞ்சபூதங்களை சென்று அடைந்து விடும் என்பது இப்படி இதிலிருந்து நமக்கு நல்லா தெரியும் இல்லையா?